ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DavidJames சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜவான் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருப்போம். ஸோ இதோட பொசிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஹேண்ட்ஸுமே வந்து இடுப்பில் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இடுப்பில் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் தான். ஸோ ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு தட்டும்போது லெஃப்ட் லெக்கு பின்னாடி தூக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி. ஸோ எப்படின்னா 2 வாட்டி ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அப்புறம் லெஃப்ட் லெக் 3 4. ஓகே, அகைன் 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் 2 செட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டெப்பு, பேக்கில் 2 ஸ்டெப்பு போட்டு இடுப்பில் வந்து கையை எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் 2 லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக பார்த்த மாதிரி நின்றுட்டு 1 2 3 4. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்டை வந்து லெஃப்ட் சைடில் அப்படி ஒரு தள்ளு, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு தள்ளு, ரைட் ஹேண்டை வந்து இப்படி ஊதுற மாதிரி விசில் அடிக்கிறார் ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் கிளம்ஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 முடிச்சுட்டு 2 லெக்கும் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இது 4 டைம்ஸ் இந்த செஸ்ட்டை மட்டும் அப்படி ஷேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 2 அப்படியே இந்த விசில் அடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க கிளம்ஸியாக. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட்டில் வந்து டர்ன் பண்ணி நில்லுங்க. அதுக்கப்புறம் ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மடக்கோங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்டை தலைக்கிட்ட வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கை இப்படி மடக்கி வச்சுருக்கோமா? ஸோ லெஃப்ட் சைட்லேருந்தே ஒரு கவுண்ட் எடுத்துருங்க. 1 2 3 4 வரும்போது இந்த மாதிரி தட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இப்படி திடுக்குன்னு ஒரு தட்டுங்க. அகைன் லெஃப்ட் சைடில் 1 2 3 4. ஓகே, தென் இதோட முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்படி தட்டி முடிச்சோன்னையும் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஜம்ப் பண்ணி ஃப்ளோரில் இருக்கும்போது இங்கே பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்டை ஃப்ரண்ட்டில் இப்படி அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் அடித்து அப்படியே பின்னாடி இழுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி முடிஞ்சிருச்சா? முடிச்சுட்டு ஜம்ப் பண்ணும்போதே 1 2 3 4. அகைன் 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸி தான். இதே செட்டு தான் அகைன் போடுவாங்க. ஓகே, ஸோ அகைன் நான் உங்களுக்கு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஃப்ரண்ட்டில் தட்டிட்டு அதை அப்படியே மேலே இப்படி இழுக்கிறோம். ஓகே, இழுக்கும் போது லெஃப்ட் ஹேண்டும் அதுக்கு பேரலாக இது பண்ணிக்கோங்க. ரெடி? முடிஞ்சா? ஜம்ப் 1 2 3 4. ஜம்ப் 1 2 3 4. Okay, again same step, 1 2 3 4. 1 2 3 4. Okay, that's it. அந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து மூணாவது ஸ்டெப் பார்க்குறோம். இந்த ஸ்டெப் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைடு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைட்டாக ரைட் சைடில் டர்ன் ஆகிருக்கும். இங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் லைட்டாக பெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ளோரை பாருங்கள். ஓகேவா? ஸோ பின்னாடி கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் ரைட் சைடில் ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பெண்ட் பண்ணிவிட்டு 2 ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு அதை அப்படியே ஸ்லோவாக லெஃப்ட் சைடில் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க. எப்படின்னா அந்த ஜம்ப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணுறத கவுண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வரும். ஃபஸ்ட்டு ஜம்பை கவுண்ட் எடுக்கலைன்னா இங்கேருந்து 1 2 3 4 5. ஓகே, இப்படி வந்துடுச்சா? 5ன்றப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி உங்கள் ரைட் லெக்கு இப்படி மடக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மடக்கிட்டு உங்கள் செஸ்ட்டை வந்து அப்படி இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வரீங்க. அங்கே பாருங்கள். ஓகே, சரி, இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜம்ப், செஸ்ட்டு முன்னாடி வரணும். ஓகேவா? முன்னாடி வந்துட்டு 2 வாட்டி பண்ணுறோம். இதே தான். ஓகேவா? இது வந்து ஈஸியான ஸ்டெப் தான். அடுத்து இந்த மாதிரி கிளம்ஸியாக, அதாவது நம்ம குனிஞ்சிட்டு பண்ணதை குனியாமல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ குனிஞ்சது மட்டும் அகைன் பார்க்கலாமா? இந்த குனிஞ்ச ஸ்டெப்பு 1 2 3 4 5. ஓகே, 6. ஓகே, அகைன் குனியாமல் 1 2 3 4
ஓகே 4 வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹேண்ட்ஸ் தான் பெண்ட் பண்ணுறோம். 4 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரைட் லெக் எடுத்து மடக்கி ஃப்ரண்ட்டில் இப்படி தட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இங்கே பாருங்கள், 1 லெக்கு மட்டும் பாருங்கள், 1 2 3 4, அதாவது ஃப்ரண்ட்டில் போகிறது 1, பேக்கில் எடுத்துகிட்டு வருது 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டை இப்படி மடக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மடக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொசிஷன் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகே, ரைட் லெக்கு இப்படி மடக்கிட்டு 1 2 3 4. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அவ்வளோதான். அகைன் சேம் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதை மறுபடியும் கொஞ்சம் இதுவாக நம்ம ஸ்பீட் பண்ணி அப்படியே இது முடிச்சிடுறோம் கொஞ்சம். ஸோ இன்றைக்கி வந்து ஜவான் வந்து நம்ம இந்த மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பிகாஸ் என்னால் டான்ஸ் ஷூட் பண்ண முடியல. அதனால் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மோடில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகுதா அப்படின்றத நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கன்வே ஆகும் நம்புகிறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் கிளம்ஸியாக போகும், சான்சஸ் இருக்குது. பட் நான் இன்னும் என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.